கத்திரிக்காய் மூட்டையை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து ஏலத்துக்கும் கொடுத்தாச்சு. நம்ம கிட்ட இருக்கிற காய்கறிகளை பறிச்சு கொண்டு போனோம்னா அங்க ஏலம் போட்டு காய்கறி எல்லாமே வித்துருவாங்க. போன தடவையே காமிச்சிருந்தேங்க கத்திரிக்காய் நல்ல ரேட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை 700 ரூபாய்க்கு மட்டும்தான் போயிருந்துச்சு. சரி பரவாயில்ல, கிடைச்ச வரைக்கும் நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டோம். ஒரு மூடை 2 மூடை காய்கறி தான் கொண்டு வரணும் இல்லைங்க, அரைக்கட்டப்பை எலுமிச்சம்பழத்தை கூட கொண்டு வந்திருக்காங்க. ஏதாவது விற்கிறதுக்கும் வரலாம் வாங்குறதுக்கும் வரலான்னு சொல்லியிருந்தேங்க. தேங்காயில இருந்து வத்தல் அப்பளம்ல எல்லாமே வச்சிருக்காங்க. இங்க இருக்கிறவங்கள மேக்சிமம் நம்ம சப்ஸ்கிரைபராங்க. அதை கேட்கும் போதே மனசுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. காய்கறி மட்டும் இல்லாம உயிரோட மீனெல்லாம் அவ்வளோ இருக்கு. கத்திரிக்காய் மூடை நம்ம மூடை மாதிரி வேற மூடை ஏலம் போட்டுட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு மீன் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். மீனெல்லாம் உயிருக்கு போராடுற நிலைமையில உயிரோட கிடக்கு. இங்கேயே மீன் வாங்கிட்டு இங்கேயே கிளீன் பண்ணிட்டும் போலாங்க. பாதி பேர் கிளீன் பண்ணிட்டு போவாங்க, பாதி பேர் கிளீன் பண்ணாம போவாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தாங்க நான்வெஜ் நல்லா சேல் ஆகும். ஆனா ஐப்பூசம் அப்படின்றனால எல்லா மீனுமே அப்படியே கிடக்குங்க. மதுரையில கடல் தான் இல்லையே தவிர கடல்ல வாழ்ற எல்லா உயிரினமும் கிடைக்குங்க. நண்டுல இருந்து இறால இருந்து இவ்வளவு வெரைட்டி இங்க இருக்குதா அப்படின்ற ஒரு ஆனந்தத்துல பார்த்துட்டு வீட்டு பக்கமா கிளம்பி வந்துட்டாங்க.